FTP நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரவிச்சந்திரன் சார் இணைந்திருக்கார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாடு தேர்தல் 4 முனை போட்டி ஊடகத்தில் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ 5வது ஒரு முனையா ஒரு அணி உதயமே இருக்கு. ராமதாஸ், திருமதி வி கே சசிகலா அவங்க 2 பேர் கூட்டணி வைக்க போறோம் அறிவிச்சிருக்காங்க. சரி, எப்படி பாக்குறீங்க இந்த அணியை? ஜெயலலிதாவின் உயிர் தோழி, ஒரு பெரிய ஸ்டேச்சர்ல உள்ள சசிகலா அம்மையார். நான் எதிராக தான் நின்னேன், சொல்லி தான் எதிராக இருந்தேன். கவர்னர் வரமாட்டாரு, ஆகஸ்ட் 5 விடுதலை இல்லை, மோடிஜி இன்க்ளூசிவ் அலையன்ஸ்ல சசிகலா அம்மையார் வரமாட்டாங்கிறது நம்ம டெல்லி சோர்ஸுக்குள்ள நம்ம ஃபைட்டுக்குள்ள நம்ம அது நடந்தது எங்க டீம். பட் அவங்க ஸ்டேச்சர் பெருசு, அவங்களோட அரசியல் இதுல அவங்களோட முக்கியத்துவம் பெருசு, அது எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி டாக்டர் ஐயாவை 2009 பிற ஜாதிகளை திரட்டி மனிதநீதிக்கு மனிதன்னு நம்ம சொல்லிதான் அதை நம்ம செய்யணும். பட் ஐயா அளவுக்கு ஒரு ஜாதிக்கு பாடுபட்டு நன்மை செய்த தலைவர் யாரும் கிடையாது. ஸோ அந்த 2 ஸ்டேச்சர் உள்ள 2 லீடர்ஸ் களத்துக்குள்ள வராங்க. ஸ்டேச்சர் லீடர்ஸ் தாண்டி அரசியல்ல பாதிக்கப்பட்ட 2 தலைவர்கள், கண்டிப்பா பாதிக்கப்பட்ட தலைவர்கள் தான். அப்ப அவங்களுக்கு எது சிம்பத்தி இது ஒர்க் அவுட் ஆகுமா, இல்லாட்டி அவங்க அதை நோக்கி தான் நகர்றாங்க. காம்ப்ளசன்ட் ஆட்டிடியூட் ஆட்டு அவங்க பாதிக்கப்பட்ட 2 தலைவர்கள் தான். செங்கோட்டையன்ட்ட சிஎம் போஸ்டோ கொடுத்துருக்கலாம், அப்போ அந்த இடத்துக்குள்ள எடப்பாடியால பாதிக்கப்பட்டுட்டாங்க. செங்கோட்டையன்ட்ட சிஎம் கொடுக்காம எடப்பாடி கிட்ட சிஎம் கொடுத்து செங்கோட்டையன்ட்ட கட்சியை கொடுத்துருக்கலாம். அப்போ செங்கோட்டையனும் எடப்பாடியும் மாறி மாறி சசிகலா அம்மையார்கிட்டே விழுந்திருப்பாங்க. அவங்க எடப்பாடி கிட்ட கட்சியை கொடுத்து, எடப்பாடி கிட்ட ஆட்சியை கொடுத்து, டிடிவி கிட்ட கட்சியை கொடுத்ததுல அது தினகரன் டிடிவி எடப்பாடியை சாப்பிட்டு அதை கைப்பற்றலாம்னு நினைக்கும் போது அது டசல்லா மாறிடும். அதுல எடப்பாடி நின்னுறாரு. அந்த டிடிவிக்கு பதிலா செங்கோட்டையன் அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்கன்னா 2 பேருமே விளையாட கவுண்டர். பட் சசிகலா கண்ணோட்டத்துல அம்பேத்கர் சொல்ற மாதிரி எனிதிங் தட் பில்ட் அப்பான் காஸ்டிசம் வில் கிராக் டவுன். அப்போ நீங்க காஸ்டிசத்தை பார்க்காம, உங்க ரத்த உறவு தினகரனை பார்க்காம செங்கோட்டையன்ட்டே கொடுத்திருந்தா சசிகலா சென்ட்ரிக்கா 2 கவுண்டர்களும் சசிகலா காலில் விழுந்துட்டு இருந்திருப்பாங்க. கவுண்டர் பவர்ஃபுல்லா இருப்பாங்க, பட் 2 கவுண்டரும் சசிகலா கண்ட்ரோல்ல இருந்திருப்பாங்க. நீங்க ஒரு இடத்துல உங்க கலர் சமூகத்தை சேர்ந்த டிடிவி கொடுத்ததும் அவர் ஜெயிலுக்கு போயிட்டாங்க, அவங்க தானே நம்ம என்ன எடுத்துடலான்னு அவர் மூவ் பண்றாரு. இதுக்கு கவுண்டர் பண்ண அது பனாலாகி போச்சு. ஃபைனலா எடப்பாடி ஒற்றை தலைமையா எழுப்பிட்டாரு. நீங்க ஏமாந்துட்டீங்க. அத்தனை பேரும் உங்க காலில் விழுந்தாங்க. ஜெயலலிதாவாது கட்சியை கைப்பற்றதுக்கு ரெட்டல பிரிஸ் ஆகி ஜானகி அரசியலை விட்டு ஓடி, அது கூட சசிகலா அம்மையார் தான் அதை மூட் அவுட் பண்ணாங்கலாம் கிளைம் பண்றாங்க. ஸோ அந்த சிச்சுவேஷனுக்கு இடையில நீங்க உள்கட்சி அரசியல்ல உடனே பிடிச்சிட்டீங்க. ஆனா நீங்க ஜெயிலுக்கு போகும்போது நீங்க தினகரனை பண்ணதுல 2 பேருமே இப்போ உங்களுக்கு எதிராக போயிட்டாங்க. 2 பேருமே அவங்கள்ட்ட எதிராக சேர்ந்துட்டாங்க. ஸோ நீங்க ஒரு லேடி முகலத்தோர் கம்யூனிட்டி, பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி ஃபைட் பண்ணா உங்களுக்கு ஒரு பேக்கிங் வந்திருக்கும். 21 அந்த ஃபைட்டை பண்ணியிருக்கணும். இன்னைக்கு ஆறுன கஞ்சி பழங்கஞ்சி மாதிரி கொஞ்சம் டிலே ஆகி அந்த ஃபைட்டை பண்றீங்க. நான் என்னைக்குமே உங்க ஸ்டேச்சரை குறைச்சு மதிப்பிட்டதே கிடையாது. எடுத்து பாருங்க, என்னைக்காவது அவங்கள அவமானகரமான வார்த்தையெல்லாம் பேசியிருப்பானா கிடையாது. பட் சொன்னேன், அடிப்போம் நடராஜன், மனிதநீதிக்கு மனிதநீதி ஐயா நடராசன் மறவர் சகோதரர்களை நாடாருக்கு எதிராக நெல்லையில திருப்பினது தவறு, மீனவர்களை நாடார் தொழிலுக்கு எதிராக திருப்பினது தவறு, 2 பிரைம் மினிஸ்டர் கமாண்ட் பண்ண காமராஜ் படத்தை முள்ளிவாய்க்கால் குற்றத்துல வைக்காத தவறு. இந்த 3வது இதுக்கு அவங்க சமுதாயத்தை சேர்ந்த நிறைய பேரே வாண்டையார் கூட அரசியல் பண்ண சரிதான் நீங்க பண்ணதுங்கிற அளவுக்கு எனக்கு சொல்றாங்க. ஸோ நடராஜன் அவர்களோட அரசியலுக்கு எதிராக ஒரு எதிர்வினையை நம்ம ஆட்டினாலும் கூட அவங்க ஸ்டேச்சர், அவங்க உயரம், சசிகலா அம்மையார் முக்குலத்தோர் ஓட்டுக்காக சசிகலா அம்மையார பசுமன் தேவரையா சிலைக்கு ஜெயலலிதா அனுப்புனது எதையுமே நம்ம குறைச்சு சொன்னல. இன்னும் சொல்ல போனா அவங்களால பலன் அடைஞ்சவங்க அவங்க இழிவா சொல்ற மாதிரி எந்த வார்த்தையும் நம்ம சொன்னதில்லை. இப்பவும் அவங்க ஸ்டேச்சர் பெருசு, பட் காலி பெருங்காய டப்பா மாதிரி 5 வருஷம் அவங்க கேப் விட்டது மைனஸ் நம்ம சொல்றோம். ஒருவேளை அந்த அவங்க 10 வருஷம் தேர்தல் நிற்க கூடாதுன்னு சொல்ற அந்த ஒரு கிளாஸ் இருந்தால்தான் லீவ் விட்டாங்க நினைக்கிறீங்களா? அந்த இடம் அவங்க டிடிவியை ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கோம் 21. டிடிவிக்கு அவங்க இப்பவே டேர்ம் சரியில்லாம தானே இருக்கு. அது வேற, அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிருந்தா அந்த ஓட்டு இவங்க தலைமையில வந்த ஓட்டா தான் இருக்கும். இவங்க தான் அதுக்கு ராஜா மாதாவா இருந்திருக்காங்க. ஓகே, இப்ப ராமதாஸ்க்கு வரும்போது ராமதாஸ் சிச்சுவேஷன் ரொம்ப ப்ரிகேரியஸ். ஏன்னா வட மாவட்டத்துல ஏற்கனவே போலரைஸ்டு சிச்சுவேஷன் தான். இந்த போலரைசேஷன் கூட ராமதாஸ் தனக்கான க்ளவுட்டை எப்படி காட்டுவார்? வட மாவட்டம் போலரைஸ் சிச்சுவேஷன் தான். இந்த போலரைசேஷனுக்குள்ள தனக்கான இஷ்யூவா என்ன எடுக்கிறாருன்னா, போலரைசேஷனுங்கிறது திமுக அணி, அதிமுக அணி, 1 இயர் நான் 1 இயர், 1 இயர் பரையர், இதுதான் போலரைசேஷன்.
இந்த போலரைசேஷன்ல ஸ்டாலின் ரொம்ப புத்திசாலித்தனமா தேமுதிக உள்ள கொண்டு வந்து விக்கிரவாண்டியில எடுத்த 63 விழுக்காடு வாக்குல தேமுதிக உள்ள கொண்டு வந்து ஜெனரல் எலெக்ஷன்லயும் போலரைசேஷன் வரும்போது ஒரு 80% தொகுதியில 50 விழுக்காடு வாக்கு வர திமுக வர முடியுங்கிற லெவல்ல தெளிவா ஸ்டாலின் வந்து ரொம்ப பிரமாதமா தேமுதிக உள்ள கொண்டு வந்து பிளே பண்ணிட்டாரு. சோ இந்த போலரைஸ்ட் பொலிட்டிக்ஸ் உள்ள சீமான் இருக்கிறார். சீமான் ஒன்னையாட அடிக்க சொன்னேன், பறையதானே அடிக்க சொன்னேன்னு அதை எதிர்கொள்றாரு. சீமான் வீரப்ப என்கவுண்டர் சரின்னு இப்ப பேசுறீங்களா எடப்பாடியிலன்னு கேட்கிறாரு. சீமான் ஜாதிவாரி கணக்கெடுப்ப மலையாளி எம்ஜிஆர் மேனன் எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும், நாயர் மேனன் எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும்னு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தல. மன்னார் நாவிதர் புகார் போன்ற பல சமூகங்களுக்கு அநீதி இழைச்சிட்டாரு எம்ஜிஆர். முத்திரையர் யாதவர் செங்குந்தர் உடையார் விஸ்வகர்மா போன்ற தமிழ் சமூகங்களுக்கு அநீதி இழைச்சிட்டாரு. வன்னியர்கள் போராட்டத்தை கொச்சப்படுத்துறதுக்காக 40 ஆண்டுகளுக்கு மேல சமூக நீதியை எம்ஜிஆர் தமிழ் மண்ணுல மலர் விடாம சதி பண்ணிட்டாருன்னு எம்ஜிஆரே அடிக்கிறாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு எடப்பாடி ஸ்டாலினுக்கு எதிராக போகும்போது, ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு அன்புமணி ஸ்டாலினுக்கு எதிராக போகும்போது, ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு புதுசா வந்த விஜய் கூட சீமான காப்பி அடிச்சு ஜானாரிக்கசாமி அதை சொல்லும் போது சீமான் மொத்தமா எல்லாத்தையும் ஒரே குழிக்குள்ள அந்த கருத்தை ஒரு குழிக்குள்ள தள்ளி எம்ஜிஆர் இதை போட்டு மூடி எம்ஜிஆரே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தல, எம்ஜிஆர் மலையாளி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம தமிழனுக்கு அநீதி பண்ணிட்டான்னு அடிச்சு நொறுக்கிறாரு. சோ போலரைசேஷனை இந்த மாதிரி எம்ஜிஆர் அடிச்சுதான் சீமான் வந்து நிற்க முடியும். அதே மாதிரி சீமான் கோனூரிக்குப்பம், கோன்கோட்டை, கோனார் கோட்டை, மராட்டியம் கோட்டைன்னு சொல்லும் போது பொத்திக்கிட்டு இருந்தவன் இப்ப தமிழன் கோன்கோட்டைன்னு சொல்லும்போது ஏண்டா வாரீங்கன்னு ஒரு முன்னாள் அமைச்சரே அடிச்சு தூக்குறாரு சீமான். சோ இந்த கட்டத்துக்குள்ள அந்த போலரைசேஷனை மீறி சீமானால நிற்க முடியும். டாக்டர் ஐயா வந்து அந்த போலரைசேஷனின் மையப்புள்ளி ஒரு காலத்துல. இப்போ அந்த புள்ளி எடப்பாடி அன்புமணி கையில போயிட்டு, நீங்க ஒற்றுமையா இருந்து களத்துக்குள்ள போலரைஸ் பண்ணிருப்பீங்கன்னா எடப்பாடி மாட்டியிருப்பாரு. விக்கிரவாண்டியில 2வது இடம் வந்து 50 பூத்துல வன்னியர்களால அதிக வாக்கெடுத்து நீங்க சாதிச்ச பிறகு பிளவுபடாம இருந்தீங்கன்னா எடப்பாடி கீழே போயிருப்பாரு, நீங்க ஏறி இருப்பீங்க. பண்ணிருக்க முடியும், வன்னியர்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் உண்டு. ஆனா நீங்க பிளவுபட்டுட்டீங்க. பிளவுபட்ட சூழ்நிலையில நீங்களே உருவாக்குன ஒரு ராங் ஸ்ட்ராட்டஜி. அன்புமணியை வந்து ஸ்டாலினுக்கு எதிரியா நீங்க முன்னிறுத்தினீங்க கலைஞர் சிஎம்மா நிற்கும் போது. அது அந்த வாக்காளர்கள் வந்து ஸ்டாலின் எதிர்ப்புங்க உணர்வுல வந்துட்டான். அப்போ ஸ்டாலின் எதிர்ப்புல வந்த உணர்வு கொண்ட அந்த வாக்காளர்களை வச்சுக்கிட்ட உங்ககிட்ட எப்படி ஸ்டாலின் கூட்டணி வைப்பாரு? ஒரு ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. டிஎம்கே ஆப்ஷனை ஒன்ஸ் ஃபார் ஆல் ஸ்டாலினை டீஸ் பண்ணி கலைஞர் சிஎம்மா இருக்கும்போது ஸ்டாலினை இது பண்ணி பான்கி முன்னால் பாராட்டப்பட்டவர் அன்புமணி அது இதெல்லாம் பண்ணி எடுத்து உங்க மகன் மேல உள்ள பட்டதல்ல அந்த ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. அந்த ஓட்டர்ஸை வந்து ஆன்டி ஸ்டாலின் ஓட்டர்ஸா மாத்திட்டீங்க. விளைவு ஸ்டாலினுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கன்சிஸ்டண்டா எடுத்து எடப்பாடி கூட அவர் போயிட்டாரு. ஒரு 70% பாமக ஓட்டுக்கான தகுதியான சீட்டை அவர் கொடுத்துருவாரு. இப்ப வின்னபிலிட்டி யாருக்கு வருது? சேலம், தருமபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கடலூர், நாமக்கல்ல எடப்பாடி இண்டிவிஜுவலாட்டே ஜெயங்கொண்டம், அரியலூர்ல ஏறி போயிட்டாரு பாமக இல்லாமலே. உளுந்தூர் போட்டே திருக்கோயிலூர்ல ஏறி போயிட்டாரு. சேலத்துல எடப்பாடியில ஏறி போயிட்டாரு. இப்ப பாமகவுல அவர் மேஜர் ஃபேக்ஷன் நினைக்கக்கூடிய ஃபேக்ஷனும் போய் சேர்ந்திருக்காங்க. கோட்டை விட்ட இடம் விக்கிரவாண்டி கெயினை கன்சால்டேட் பண்ண தவறிட்டீங்க. இப்ப என்ன செய்ய முடியும்? துரோகியை எந்த சமுதாயம் ஏத்துக்கிடாது, துரோகி அன்புமணின்னு பிரச்சாரம் பண்றதுதான். இதுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறது தான் எதிர்கால காந்திக்க அரசியல் இது இருக்குது. சோ ராமதாஸ நம்ம குறைச்சு மதிப்பிடவும் முடியாது. என்ன வருதுன்னு பார்க்கணும். 2 பேருக்குமே ஸ்டாச்சர் பரிசு. சில சிக்கல்கள் அவங்களே செய்த தப்பு கணக்குகள் தவறுகள் அவங்கள வந்து ஆட்டி படைக்குது. எனிவே ஜனநாயகத்துல மக்கள் எஜமானார்கள். என்ன வருதுன்னு பார்ப்போம். 2 பேருமே மதிப்பு மரியாதைக்குரியவர்கள். அரசியல் ரீதியா 2 பேருக்கும் எதிராக நின்று வெளிப்படையா களமாடுங்க வேணாம். பட் அவங்களோட உயரத்தை நான் குறைச்சு மதிப்பிடல. வெறுப்பு கிடையாது 2 பேர் மேலேயும். ஸ்டேச்சர் உள்ள 2 தலைவர்கள் வந்து விஜயை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஆக்சுவலா விஜயோட எலிவேஷன் கொஞ்சம் விஜயோட ஸ்டேச்சரும் கொஞ்சம் பயங்கரம் உயரும்ல. அப்படியே விஜய் இதுல செங்கோட்டையும் கரெக்டா விஜய அட்வைஸ் பண்றாரு. 200 முன்னாள் கேண்டிடேட் ஒருத்தான கேண்டிடேட் இல்ல. நான் கிண்டல் பண்ண புள்ள பிடிக்கார மாதிரி புள்ள பிடிச்சி கேண்டிடேட் போடணும், களத்துல நின்றுட மாட்டான் அவன். ரொம்ப அசிங்கப்படுவாங்க. அப்போ இவங்களுக்கு நீங்க கூட்டணி வச்சுன்னு ஒரு கூட்டணியா ஒரு அணியா வச்சா உங்களுக்கு 234 போட வேண்டிய பர்டன் போயிடும். அதை வந்து பாதியா குறைச்சிக்கலாம். பாதியாட்டம் ஒரு 60%
நீங்க போட்டு ஒரு 40% வெளியே மற்றவங்களுக்கு சேர்த்து கொடுக்குற மாதிரி பண்ணிக்கலாம். இதுல நீங்க என்ன பாக்குறீங்கன்னா, சசிகலா ராமதாஸை சேர்த்தா ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டு உங்களுக்கு பெயரும்னு நினைக்கிறீங்க. பெயருங்கிற கொஸ்டினே இங்க இல்ல, இருந்தா தானே போறது. உங்களை பற்றி பேசுறது எல்லாமே கற்பனை, ஏட்டு சொரக்காட்ட, அறிவு. சிரிப்பாதான் இருக்கு. நீ களத்துல வரலையா, நீ உன் கையில ஓட்டு இல்லையா, நீ ஏட்டு சொரக்காயா, நீ கற்பனை ஓட்டியாது. பரிதாபமா நினைச்சிட்டு இருக்காங்க. அது இந்த பேசுறவனும் உடனே இப்படிதான் பேசுறான். வந்தா எஸ்சி ஓட்டு வெளியேறிடும். வந்தா தானடா உனக்கு எஸ்சி ஓட்டு வெளியேறதுக்கு. வரலையப்பா, நீ களத்துக்குள்ளே வரலையே. அப்ப இந்த இடத்துக்குள்ள இதை நீ கோட்டை விட்டீங்கன்னா போலரைசேஷன் நடக்கும். வட தமிழகத்துல விக்ரமாண்டிலே போலரைசேஷன் உடைச்சிருக்கணும். ராங் ஸ்ட்ராட்டஜி. பா சிதம்பரம் பெரிய அறிவாளி, பன்னூற்று ராமச்சந்திரனுக்கு கொட்டுறது மாதிரி. பன்னூற்றியாரே சிதம்பரம் பெரிய அறிவாளி, அதை புரிஞ்சுடுங்க. நீங்களும் அறிவாளி தான். நீங்க போலரைசேஷன், இந்த போலரைசேஷன் பற்றி பேசல, எந்த களத்திலையும் நிக்கலங்கிறார் அவர். அப்போ நீ போலரைஸ்டு களத்தை தடுத்திருக்கணும். கரூர்ல பல மாவட்டங்கள்ல மாநில இருந்து ஆட்களை கொண்டு டம்ப் பண்ணி பெருசா பம்பாட் பண்ணது மாதிரி விக்கிரவாண்டியில பண்ணிருக்கணும். ஸோ போலரைசேஷனை நீங்க அலோவ் பண்ணிட்டீங்க, மீண்டும் போலரைசேஷன் தான் வரும். அதை சீமான் களத்துக்குள்ள நின்று அவர் ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் தி பிரேவா நின்று அவருக்கு என்ன கிடைக்குதோ அந்த இஷ்யூஸ் எடுத்து அவர் நிற்பாரு. நீங்க அந்த போலரைசேஷனுக்குள்ள வலமும் போகாம இடமும் போகாம அடிபட்டு விளைவுக்கு தானே வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துக்குள்ள நீங்க தாக்கு பிடிக்கணும்னா உங்க சிஎம் இமேஜை சசிகலா அம்மையாருக்கும் டாக்டர் ஐயாவுக்கும் கொடுத்து ஒரு அணி வச்சா உங்களுக்கு அது லாபமா தான் இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு இதனால எஸ்சி ஓட்டு வராது, அந்த ஓட்டு வராதுன்னு சொன்னா இல்லாத ஓட்டு இல்லாமலே போயிடும். இப்பவே எஸ்சி மேட்டர்ல நீங்க சீமான்ட்ட சிக்கியாச்சு. சீமான் பரையர் தேவேந்திர வேளாளருக்கு 5 விழுக்காடு உயர்த்தி கேட்கிறாரு. ஸ்டாலின் அருந்ததியர்களுக்கு பண்ண நன்மை சொல்லி அருந்ததியர் தெலுங்கு தாய்மொழி மக்களை கன்சால்டேட் பண்றாரு. எந்த பக்கம் இருக்கிறீங்க? அருந்ததியர் பரையர் தேவேந்திர வேளாளர்லாம் சினிமா பார்த்து ஓட்டு போடக்கூடிய ஸ்டேஜ்லயே 2026 இருக்கிறான். மிகப்பெரிய அரசியல் அதிகாரத்தை நோக்கி கோபுரமுள்ள ஜாதியா போயிட்டு இருக்கிறாங்க என் சகோதரர்கள். அது மட்டும் இல்ல, அவங்க குழுக்கள்ல எவ்வளவு விஷயங்களையும் அரசியலையும் அவங்க அலசி ஆராயிறாங்க. சினிமா பார்த்து ஓட்டு போடுவான்னா அந்த இடத்துக்குள்ள விஜய் ஏமாந்துருவாரு, மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்திப்பாரு. நான் சகாதேவ மாதிரி அவர் சொன்னதெல்லாம் ஒரு மனச்சாட்சி படி இன்னைக்கு சரின்னு அவருக்கு தெரியும். இந்த குழப்பத்துக்கும் இந்த ஒரு கையறு நிலைக்கும் காரணம் நாம அடிச்சதுதான் காரணம். அவரோட சில தவறுகளை நாம சுட்டி காட்டும் போது அதை அவரு செய்யாம இருந்தா பிரச்சனை இல்லை. இப்பவும் நாம சொல்றோம், போலரைசேஷன்ல விஜய் சிக்கிடுவாரு. இவங்க கூட அலையன்ஸ் வச்சா பெட்டரா இருக்குங்கிறது என்னோட கருத்து. அவர் தான் முடிவு பண்ணணும். நம்ம சகாதேவ மாதிரி மனசுல பட்டதை சொல்லுவோம். அவரு பெருசா அவரை நினைச்சு எல்லாரும் வந்துருவாங்கன்னா யாரும் வந்திருக்க மாட்டாங்க. எல்லாரும் ஏயா உனக்காக வரணும். சீமான் கூட தேவேந்திர குல வேளாளர் போறாங்கன்னா பட்டியல் வெளியேற்றத்துக்காக நிற்கிறாரு. சுந்தரலிங்க குடும்பம் இமானுவேல் சேர்ந்த ப்ரொஜெக்ட் பண்றாரு. கவின் ஆணவ படுகொலையை கண்டிக்கிறாரு. பொது தொகுதியில தேவேந்திர குல வேளாளர்களை நிறுத்துறாரு. பறையர்கள் நிற்கணும்னா 5 விழுக்காடு இடஒதுக்கீட பறையருக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் உயர்த்தி கேட்கிறாரு. நீங்க இந்த இஷ்யூக்குள்ள போகாம இருந்து இந்த வாக்குகள் உங்களுக்கு வரும்னு நினைச்சீங்கன்னா அது ஏமாற்றத்தை தான் விஜய்க்கு கொடுக்கும். குறிப்பா இன்னொரு மேற்கு மண்டலத்துல அருந்ததியர் உங்க கூட்டத்துக்கு வந்தவங்க ஸ்டாலினை எடுத்து பேசும்போது கைத்தட்டல, சீமானை எடுத்து பேசும்போது தான் கைத்தட்டு ஆர்ப்பரிச்சாங்கன்னா அவங்களுக்கு சீமான் மேல கோபம். அது எனக்கு அதுல உடன்பாடுகள் மாறுபட்ட கருத்து இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கோபம் இருக்கு. நாகை திருவள்ளுவர், அதியமான், ஆதி தமிழர் பேரவை சகோதரர் அதியமான் போன்றவங்க எல்லாம் எழுத்து பண்றாங்கன்னா அதுல ஒரு அரசியல் இருக்குது. சோ இந்த அரசியலை உற்று நோக்காம ஷெட்யூல் காஸ்ட் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் டேக்கன் ஃபார் கிராண்டட்னு இஷ்யூஸ் இல்லாம சினிமாவை பார்த்து ஓட்டு போடுவான்னு நினைச்சு இந்த கூட்டணியை மறுத்தீங்கன்னா விஜய்க்கு அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம மோசமான ஒரு நிலைமை வரும். தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை ஒழிப்போன்னு திரையில சொன்னது விஜய் மேல்வாதி மங்கலம் திரௌதி அம்மன் ஆலய நுழைவுக்கு குரல் கொடுக்கல, போகலன்னு தெரியும். சீமான் அதுக்காக தான் நின்னாருங்கிறதும் அந்த மக்களுக்கு தெரியும். ஸோ இருக்கிற ஆப்ஷன்ல தனிச்சு போடுறதை விட செங்கோட்டைன்னு சொல்ற மாதிரி சசிகலா ராமதாஸ் விஜய் சிஎம்னு சொல்லி வரக்கூடிய ஆப்ஷன் பெட்டரா இருக்குங்கிறது எனக்கு தெரியும். என்னோட கருத்து. ரெண்டுமே கற்பனை தான், ரெண்டுமே யூகம் தான். அது எது கரெக்டா இருக்குன்னு முடிவெடுக்க வேண்டியது விஜய். என்ன முடிவெடுக்க போறாரு? இப்ப இவங்களோட ஓட்டு, நீங்க சொன்ன மாதிரி இவங்களோட ஓட்டு கற்பனை ஓட்டு தானே. சசிகலா ஓட்டு, ராமதாஸ் ஓட்டு. ராமதாஸ் ஓட்டு கற்பனை ஓட்டு இல்லை. இருந்த ஓட்டுல ஒரு பிளவு ஓட்டு இருக்கு. சசிகலா ஓட்டு கற்பனை ஓட்டு தான். சசிகலாவுக்கு ஸ்டாச்சர் தான் இருக்கு. சசிகலா 0% சொன்னவன் நான் தான். விஜய் 0% சொன்ன மாதிரி சசிகலா 0% சசிகலா வச்சு ஒரு ப்ரொமோஷனை எல்லாரும் பண்ணிட்டு இருக்கும் போது சொன்னவன் நான் தான். உண்மைக்கு இன்னைக்கு அதுதான் உண்மை. ஆனா ஸ்டாச்சர் இருக்கு. இந்த ஸ்டாச்சரை வச்சு வாக்கா மாறலாம்.
ராமதாஸ் ஓட்டு 0ன்னு சொல்ல முடியாது. 4.3ல ஒரு ஷேர் இருக்கு. அதுல ஒரு 25% தான் இருக்குன்னு எடப்பாடி ஒரு கணக்கு போட்டு அன்புமணியை தூக்கிட்டார். ஒருவேளை விஜய் கூட இருக்கிறவங்களே இந்த இந்த கூட்டணி வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஒர்க் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? சூழ்ச்சிகள் நடக்குது. விஜய் கூட இருக்கிறவங்க எடப்பாடி பாஜக கூட்டணி போக தான் விரும்புவாங்க. விஜய்க்கு கேடர்ஸ் எல்லாமே அந்த கூட்டணி போக தான் விரும்புவாங்க. அதுதான் எம்எல்ஏ ஆகிறதுக்கு ஃபைட்டிங் கேண்டிடேட் ஆகி ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய கூட்டணி நினைப்பாங்க. அது இயல்பு தானே. புஷியானந்தே 80 விழுக்காடு தாவேகாவினர் வந்து கூட்டணிக்கு தயாருங்கிறத வெளிப்படுத்திட்டாரு. புஷியானந்துக்கு வயசு என்ன ஆகுது? 65 இருக்காது? 65 பிளஸ் இருக்கலாம், தெரியல. இன்னும் 5 வருஷம் அரசியல் அவருக்கு இருக்கு. இப்ப கூட்டணி போகாம விஜய் கூட தரிச்சு நின்று அரசியல் பண்ணி அவருக்கு என்ன ஆக போகுது? விஜய் கொடுக்க ரீட்டைனர் தான் அவருக்கு மிஞ்சம், வேற என்ன ஆக போகுது? ஓகே. சோ செங்கோட்டையனுக்கு வெஞ்சன்ஸ் இருக்கு. எடப்பாடியை பலகீனப்படுத்தலான்னு பண்ருட்டியார் இருக்கக்கூடிய வெஞ்சன்ஸ் மாதிரி விஜய் வச்சு. ஆதவர்ஜனாவுக்கு விஜய் எடுக்கிற ஓட்டு விஜய் நிற்க மாட்டாரு, நம்ம கையில வந்துடும் நினைக்கிறாரு. விஜய் ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷியன் ஆதவர்ஜனாவுக்கு தெரியும். அப்ப நம்ம ஃபுல் டைம் பொலிட்டிஷியன் அந்த கூட்டத்தை அனி ஸ்டாலின் கூட்டமாட்டு உருவாக்கி நம்ம அதுக்கு ஒரு லீடர் ஆயிடலான்னு அவரு கணக்கு போடுறாரு. தனிச்சு போட்டியினர் கணக்கு போடுறாரு, தப்பு இல்லை. அதுக்குள்ள சில யுக்திகளும் அவர்கிட்ட இருக்குது. வேற யாரு? மற்ற எல்லாருமே இவரு அருண்குமார், நிர்மல்குமார் எல்லாம் கூட்டணி பெற மாட்டோமான்னு தான் நினைப்பாங்க. அது பெரிய கூட்டணியில போக மாட்டான்னு தான் நினைப்பாங்க. தனிச்சு போட்டிக்கும் போது நிர்மல்குமார்லாம் எவ்வளவு டல்லா இருக்காரு பாருங்க. செய்தி தொடர்பாளர் பாத்தீங்களா? சோகமே உருவாகணும்னு பேசுறாரு. நீங்க இவரு இந்த தேர்தல் நெருக்கத்துக்கு முன்னாடி நிர்மல்குமார் எவ்வளவு கான்பிடண்டா பேசுனதுக்கும் இப்ப டல் ஆகி சல்காயி பேசுறதுக்குள்ள வித்தியாசம் பாருங்க. எல்லாருமே தனிச்சு 214ங்கிறது குருவி தலையில பணங்கா வச்ச கதை தான். ஒண்ணு கேண்டிடேட் இல்ல, அடுத்தால இஷ்யூ இல்ல. சோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு இதுன்னா கொஞ்சம் பார்வை கிடைக்கும். அதான் விஜய் தான் முடிவு பண்ணணும். ஒரு இவங்களோட சேர்த்தா ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டு போயிரும் வேண்டான்னு நினைக்கிறாரா, அல்லது இவங்களை சேர்த்து ஒண்ணுமே இல்லாம திருமங்கலம் சரத்குமார் மாதிரி எம்ஜிஆருக்கு நாடியில வெட்டு எனக்கு நாடியில வெட்டு, எம்ஜிஆருக்கு திண்டுக்கல் எனக்கு திருமங்கலம் சைனஸ் சாப்பிட மாதிரி நான் சொன்னேன். அது விஜய் தான் முடிவு பண்ணும். லெட் ஹிம் டிசைட். ஏன்னா நான் சொல்றதுக்கும் ஒரு யூகம் தான். இன்னொரு தரப்பு ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டு போயிருங்கிறதும் ஒரு யூகம் தான். இல்ல ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டு இதுவரை நீங்க கண்டெஸ்ட் பண்ணல. So it is up to Vijay to decide. இப்போ வந்து இந்த ராமதாஸ் அன்புமணி பிளவுக்கு அப்புறம் அவர் மேல எதிர்ப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? பலமா இருந்து நீங்க த்ரெட்டா இருந்தாதான் எதிர்ப்பு வரும். அது இல்லாத பட்சத்துல எதிர்ப்பு எப்படி வரும்? இப்போ அந்த எதிர்ப்புங்கிறது வந்து குறைஞ்சிருக்க தான் செய்யும். ஓகே, நாளைக்கு 10% எதிராக இருக்கவங்க கூட இவர்கிட்ட எதிர்க்க மாட்டேங்க. அந்த எதிர்ப்பு எடப்பாடி மேலதான் இருக்கும். 10% எதிர்ப்பு வந்து எடப்பாடிக்கு மேலதான் இருக்கும். ஏன்னா 10% ஆதரவு எடப்பாடி தான் வந்திருக்கு. எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னா, ராமதாஸ் வந்து 10% ஆதரவு நிலைப்பாடுல இருக்காரு. சசிகலா பேக் பண்ற செக்ஷன்ஸ் வந்து 10% எதிராக இருக்காங்க. ஸோ இது ஒரு எளிதாதாளின் நட்பதானே இருக்கும்போது அந்த இஷ்யூவை டெஃபர் பண்ணி சசிகலா பாப்புலாரிட்டிக்கு என்ன ஓட்டு, ராமதாஸ் பாப்புலாரிட்டிக்கு என்ன ஓட்டுன்னு தான் போக முடியும். 10% மையமா வச்சு போக முடியாது. அந்த இஷ்யூ வந்து பின்னர் முடிவு பண்ணலான்னு அதை கோல்டு ஸ்டோரேஜில் போட்டுட்டு தான் போக முடியும். ஓகே, 10% யாரும் எடுக்க போறது இல்லை. ஆனா 10 கொடுத்தாருங்கிற ஒரு பிளஸ் எடப்பாடிக்கு இருக்கு. இந்த இடத்துலதான் நான் நேர்மையா பேசுவேன். நான் எடப்பாடி தப்பு பண்றாருன்னு சொல்லி அடிச்ச இடத்துல அவருக்கு பிளஸ் கிடைச்சிருக்குன்னு அதையும் சொல்லுவேன். ஆனா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம அவர் செய்தது தப்புங்கிறத எந்த இடத்துக்குள்ளே நான் பேசுவேன். அந்த தவறு மிகப்பெரிய தவறு. பட் அதோட இதுல வந்து இன்னைக்கு அவரு எடப்பாடியில பாமக இல்லாமலே 50,000 லீட் காட்டினது அந்த 10% கிடைச்சதுதான். இதை அப்படி மறைச்சிட்டு போக முடியாதுங்கிறதும் மற்ற சமூகங்கள் மத்தியில விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துங்கிறதும் சீமானுக்கு நான் பென்சிரி காஸ்ட் எடப்பாடியோட ரெட்டலையோட நான் பென்சிரி காஸ்ட் கிடைக்கணுங்கிற லெவலில் இதை நான் எக்ஸ்போஸ் பண்ணி அடிக்கிறேன், சொல்லிதான் அடிக்கிறேன். மற்ற ஜாதிகளுக்கு விழிப்புணர்ச்சியை கூட்டுறேன். சி.வி. சண்முகமும் எடப்பாடி பழனிசாமியும் மன்னார் நாவிதர் குயவர் கோயர் ஒட்டர் வீட்டு கொண்டர் ஊராளி கொண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முத்துவர் பரதவர் பரராஜகுல மீனவர் ஆண்டிப்படார் ஜங்கம் புதுக்கோட்டை வலையர் உட்பட பல சமூகங்களுக்கு வந்து அநீதி அழைச்சிட்டாங்க. குடும்ப கவுண்டர் பலருக்கு அநீதி அழைச்சிட்டாங்க. அதை நான் எக்ஸ்போஸ் பண்றேன். அந்த அநீதி அழைச்சதுல வன்னியர்களுக்கு பெருமையை கொடுத்தாரு, 10.5 கொடுத்தாருன்னு வன்னியர் வாக்கு அவருக்கு இருக்குது. அப்போ மற்றவங்க மத்தியில இதை விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டியது என்னோட கடமை. இந்த தேர்தல் நெருக்கத்துல ஒரு அரசியல் வெடிகுண்ட எடப்பாடி சி.வி. சண்முகம் மேல சீமான் வீசுவார். பதறிவீங்க, கலங்கிருவீங்க. பொறுத்திருந்து பாருங்க. நான் சொல்ல மீறிதான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம எடப்பாடி செய்தார். அதற்குள்ள
லாபமாட்டு வன்னியர் ஆதரவை பெறும்போது அதுக்குள்ள நஷ்டத்தையும் ஒரு அடைஞ்சுதான் தீரணும். சமநீதிக்காக தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மங்கிற ஐயா வைகுண்டர் வழியில வந்தவன் மக்கள் மத்தியில இதை தெளிவுபடுத்தியே தீர்வேன். மக்கள் விழிப்புணர்ச்சியோட இருப்பாங்க. 4 பேர் ஏசி ரூம்ல இங்க இருந்துகிட்டு ஒன்னும் தெரியாதவனை பற்றி பிரச்சனை இல்லை. இக்னோர் தோஸ் fellows. இப்போ வந்து இந்த என்டிஏ எடுத்த 18%, அதுதான் மோஸ்ட் வல்னரபிள் ஓட் பேங்க் நினைக்கிறேன் தமிழ்நாடு. அந்த 18% பெரும் பகுதி முக்குளத்தோர் தான் தென் தமிழ்நாட்டுல அதிகமா வந்திருக்கு. இந்த ஓட்டை தான் இந்த அணி பெருசா நினைக்கிறீங்களா சசிகலா வச்சு? சீமான் முக்குளத்தோர் ஓட்டை தான் டார்கெட் பண்றாரு. அதே சீமான் 2021 சசிகலா பார்த்துட்டு வந்து நீங்க சொன்ன ஜெயில அது பார்ச்சூன் ஃபேவர்ஸ் தி பிரேவ். பரப்பன அக்ரகார சிலையில சசிகலா அம்மையார கொல்ல சசிகலா சொல்லுவோம். அவங்க லாபம் வரல. கண்டிப்பா அன்னைக்கு லாபம் பார்த்தாரு. அவங்க கூட சொன்னாங்க ஜெயில யாரையும் பார்க்க வரல. அவங்க அத தம்பி அவன் உயிரை காப்பாத்திட்டப்பான்னு சொன்னாங்க. சசிகலா அம்மையார் தம்பி அவன் உயிரை காப்பாத்திட்டான்னு சொன்னாப்புல அந்த அளவுக்கு சீமானுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்ததே அவங்க குடும்பத்திலே சிலருக்கு பொறாமையும் காய்ச்சலும் இருந்துங்கிற இதுவும் இருந்தது. சீமானுக்கு ஒரு தம்பி மாதிரி வேற தினகரனே சொல்லாத போது சீமான் தம்பி என் உயிரை காப்பாத்திட்டப்பான்னு பரப்பன அக்ரகார சிறைச்சாலையில் சசிகலா அம்மையாரை கொல்ல சதின்னு சீமான் சொன்னது அவங்க குடும்பத்திலே அவங்க ரத்த உறவுகளுக்கு இடையிலேயே ஒரு சீமான் இப்படி பேர் வாங்கிட்டானா போல்டான்னு பண்ணிட்டானா நம்ம சமூக இளைஞர்கள் சீமானை சப்போர்ட் பண்றாங்கிற ஒரு பொறாமையும் அதுக்குள்ள இருந்துங்கிறது அந்த காலத்து இது. பட் 2024 அந்த சமூகம் வந்து அண்ணாமலை சொன்ன தினகரன் கையில கட்சி இவங்க கையில வந்துருங்கிறதுக்குள்ளதான் அது நின்றுச்சு. இப்பவும் அந்த ஓட்டை தான் சசிகலா அம்மையார் வந்து பிரிக்கணும். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கிடாத என்டிஏ ஓட்டை தான் டாக்டர் ராமதாஸும் பிரிக்கணும். ஸோ 18க்குள்ளதான் அவங்க ஓட்டு இருக்கு. சசிகலா ஓட்டும் டாக்டர் ராமதாஸ் ஓட்டும் 18 விழுக்காடுக்குள்ளதான் இருக்குது. ராமதாஸ் படுக்கை 18 விழுக்காடுக்குள்ளதான் இருந்தார். சசிகலா அம்மையாரோட தொடர்புடைய ஓபிஎஸும் டிடிவியும் 18க்குள்ளதான் இருந்தாங்க. ஸோ இந்த 18க்குள்ளதான் முக்குளத்தோர் ஓட்டையும் வன்னியர் ஓட்டையும் ராமதாசும் சசிகலாவும் பிரிக்கணும். நான் 18க்குள்ள நம்ம தம்பி சீமான் குறி வச்சு ரொம்ப ஸ்ரூடா ஹோல்டா போறதை பற்றி மென்ஷன் பண்ண அதுக்கு ஒரு பப்ளிசிட்டி கொடுத்தேன். எடப்பாடி பழனிசாமி பசுமன் தேவரையாவுக்கு பாரதத்தினா கொடுக்கும் போது 4.5 வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது என்னையா பண்ணினு கேட்டுக்கிட்டு சசிகலா தினகரன் ஓபிஎஸ் இவங்களெல்லாம் அடிச்சதுனாலதான் அந்த சமூகம் உங்களை எதிரியா பாக்குறதுனாலதான் இதை சொல்றீங்கன்னு சீமான் சொன்னாரு. திருப்பூரம் கூட்டத்துல கொடநாடு கொலை என்ன ஆட்சி ஸ்டாலின் எடப்பாடி மேட்ச் பிச்சிங்கான்னு சீமான் கேட்கும்போது முக்குளத்தோர் இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் கைத்தட்டினாங்க. அது பிறகு மருதுபாண்டியர் பிறந்த நாள், பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் பிறந்த நாள், வீரமங்கை வேலு நாச்சியாருக்கும் மருதுபாண்டியருக்கும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு இல்லாத மலையாளி கன்னடருக்கு உள்ள புகழ் ஏன் இல்லைன்னு கேட்டாரு. ஸோ இதுக்குள்ள ஒரு தமிழ் தேசிய அரசியலுக்குள்ள கேட்டாலும் கூட இதுக்குள்ள அந்த முக்குளத்தோர் வாக்குகள் எடப்பாடிக்கு எதிராக போகக்கூடிய வாக்குகள் தனக்கு வந்தாதான் 2031 ஸ்டாலின் வர்சஸ் சீமான் தெளிவா கொண்டு வர முடியும்னு சீமான் வந்து திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்று நான் தான் பிரபாகரன் மகன் வென்றே தீர்வுங்கிற லெவல்ல அந்த இதை குறி வச்சு எடுக்கிறாரு. ஓகே, இப்போ விஜய் இந்த அணிக்கு ஆறாத பட்சத்தில் தமிழ்நாடு தேர்தல் காலத்துல வந்து முதலமைச்சர் வேட்பாளர் முக்கியம். அப்ப இந்த அணிக்கு முதலமைச்சர் வேட்பாளர் யாரை நினைக்கிறீங்க? இங்க சசிகலா அம்மையார் இன்னும் டிஸ்குவாலிஃபிகேஷன் பீரியட் முடியல. டாக்டர் ஐயா ஏஜி அவர் அரசியல் இதுன்னு சொல்லி இருக்கிறாரு. அதைத்தான் மீறிட்டாரு, கட்சி தலைவர் ஆயிட்டாரு. அதனால அதை மீறி வந்தாலும் ஏஜி ஃபேக்டர் அதை அவரை ஒத்துக்காது. காந்தி புதுசு அரசியலுக்கு இருக்கிறதுல ஐயாவுக்கு மகா காந்தியை தான் சொல்ல முடியும். அப்படி ஒரு 1 இயர் சிஎம் சொல்லும் போது ஒரு அவங்க அந்த பாமக ஓட்டுல பிளவு அதிகமா ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? அது சசிகலா அம்மையார் அதை ஏத்துக்குவாங்களான்னு தெரியல. அதனால அக்செப்ட் பண்ணா சிஎம் கேண்டிடேட் சொல்லாம தான் போக முடியும். விஜய் வந்துட்டாருன்னா இவங்களுக்கு சிஎம் கேண்டிடேட் விஜய் ஆயிடுவார். இவங்களுக்கு விஜய் ஏத்துக்கிற ஒரு நிழல் இருக்காதுன்னு நினைக்கிறீங்க? விஜய் ஏத்துக்கிற நிழல் இருக்காது. ஒரு அணியா வந்துடும், ஒரு க்ரோட் புல்லர் கிடைச்சிக்கிட்டாரு, ஃபைட் பண்ணிடலாம். இவங்களுக்குள்ள கிரீவன்ஸும் விஜய்க்கு பாப்புலாரிட்டியை வச்சு ஒரு பேனர் இருக்கு விஜய்க்கு, அந்த பேனர்ல ஃபைட் பண்ணிடலாம். விஜய்க்கு ஓட்டு இல்ல, பேனர் இருக்கு, க்ரோட் புல்லிங் கெப்பாசிட்டி இருக்கு, அதுல ரசிகர் பலம், அதை வச்சு ஃபைட் பண்ணிடலாம்னு நினைப்பாங்க. ஓகே சார், இவ்வளவு தூரம் நினைஞ்சு கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்க சார். மீண்டும் ஒரு பேட்டி சார். தேங்க்யூ சார்.